பிவட் டேபிள் தானே, ஈஸி தானே, நமக்கு எல்லாம் மோஸ்ட்லி கத்துக்கிட்டோமே நம்ம நினைச்ச நேரத்துல. கத்துக்க புது புது ஃபீச்சர்ஸ் தான் நம்ம தெரிஞ்சுட்டே வந்துட்டு இருக்கோம். நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்கு எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸ்ல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்குது பிவட் டேபிள் சீரீஸ். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு டம்மி டேபிள்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிவட் டேபிள் போட்டுக்கலாம். இத போட்டுட்டு நம்மோட எக்ஸிஸ்டிங் ஸ்ப்ரெட்ஷீட்லயே வச்சிடலாம். இதுதான் நம்மோட ஃபீல்ட்ஸ். இப்ப நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்மோட ரீஜியனை காலம்ஸ்ல போட்டுடலாம், ப்ராடக்ட் நேம ரோல போட்டுடலாம், யூனிட் சோல்ட வேல்யூவா போட்டுடலாம். இந்த லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ இங்க இருக்கு இல்லைங்களா, இது நமக்கு போன வீடியோல பார்த்தோம். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஹெடர் மாறணும்னா என்ன பண்ணணும், ரிப்போர்ட் லேஅவுட் போயிட்டு இது மாதிரி ஒரு லேஅவுட் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இது ரீஜியனும் இது ப்ராடக்ட் நேம்னும் வந்துடும். சரி, இப்போ பாத்தீங்கன்னா ஈஸ்ட், நார்த், சவுத், வெஸ்ட்னு சார்ட் ஆயிருக்கு. இதை நமக்கு எப்பயுமே நார்த் ஃபர்ஸ்ட், சவுத் செகண்ட், ஈஸ்ட் அதுக்கப்புறம் வெஸ்ட் வரணும். இதுதான் நமக்கு எப்பயுமே டிஃபால்ட்டான சார்ட்டிங்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை நீங்க ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு அரேஞ்ச் பண்றதோட ஒரு ஈஸியான வழி இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபைல் போயிட்டு நம்மோட ஆப்ஷன்ஸ்ல அட்வான்ஸ் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஜெனரல் செக்ஷனுக்குள்ள எடிட் கஸ்டம் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க நியூ லிஸ்ட் செலக்ட் ஆயிருக்கு. இங்க MNOPயோட 2 ரோ செலக்ட் ஆயிருக்கு. இங்க பாருங்க, இங்க செலக்ட் பண்ணிட்டு வந்தோம் இல்லைங்களா, இதை நீங்க செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்தது இம்போர்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு இங்க வந்துருச்சு. கரெக்டுங்களா? ஓகே கொடுத்துடுங்க. இதை ஓகே கொடுத்துடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம புதுசா ஒரு டேபிள் போடலாம். இதுல இருந்து இன்சர்ட் பிவட் டேபிள் கொடுத்து எக்ஸிஸ்டிங் போயிட்டு இங்க ஓகே கொடுத்து நம்மளோட ரீஜியன் காலம்ஸ்லயும் ப்ராடக்ட் நேம் ரோஸ்லயும் யூனிட்ஸோட வேல்யூலையும் போட்டுட்டோம். இப்ப பாருங்க நமக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இது மாதிரி சார்ட் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? இதை நான் வந்து போயிட்டு டிசைனிங் ஆர்டர்ல வச்சுன்னா வெஸ்ட், ஈஸ்ட், சவுத், நார்த்னு வந்திருக்கு. இதை நீங்க மாறி வருதுன்னு வச்சுப்போமே, இது மாதிரி இப்படி வருது முன்னாடி மாதிரி அப்படின்னு சொன்னா இதை நீங்க சார்ட் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரிஞ்ச நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் அப்படின்றது தேவையானது வந்துருச்சு. ஏன்னா நம்ம அங்க ஒரு கஸ்டம் லிஸ்ட்ல நம்மளே ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம ட்ரிக் என்னன்னு சொன்னா, நம்ம இந்த லிஸ்ட்ல போயிட்டு நம்மளோட ப்ராடக்ட் நேமை எடுத்துட்டு சேல்ஸ் பர்சன் உள்ள போட்டுடலாம். இதுல யாரு பெஸ்ட் டாப் 2 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இங்க போயிட்டு வேல்யூ ஃபில்டர்ல போயிட்டு டாப் 10 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதுல 2 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்து பாருங்க. ஒரு செக்ஷனுக்கு கீழேயும் டாப் 2 பெர்ஃபார்மிங் யூசர்ஸ் வந்துட்டாங்க. இவங்க ஏன் ரிப்பீட் ஆயிருக்காங்கன்னு சொன்னா இவங்க 2 பேருமே 330 இருக்காங்க. ஸோ இப்படி உங்களுக்கு டாப் 3 வேணும்னு சொன்னா மறுபடியும் இங்க போயிட்டு டாப் 3 அப்படின்னு கொடுத்து பாருங்க, உங்களுக்கு டாப் 3 வந்துருவாங்க. ஸோ இப்படிதான் நமக்கு பெரிய லிஸ்ட் இருக்கிறப்போ டாப் 5, டாப் 10 அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்ப்போம். ஃபீல்ட் லிஸ்ட்ல போயிட்டு ப்ராடக்ட் கேட்டகரி இல்ல சேல்ஸ் பர்சன் எடுத்து விட்டுறலாம். இதுல நமக்கு பெஸ்டா யார் பெர்ஃபார்ம் பண்றா இந்த செக்ஷன்ஸ்ல டாப் 3 இதுல நமக்கு பார்க்கணும் ஒவ்வொரு வாட்டியும் நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிட்டு டாப் ஆர் பாட்டம் ரூல்ஸ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், டாப் 10 ஐட்டம்ஸ் செலக்ட் பண்ணி அதுக்கு பதிலாக டாப் 3 அப்படின்னு நான் இப்போ கொடுத்துக்கிறேன். ஸோ இது நல்ல விஷயம் அப்படின்றதுனால கிரீன் ஃபில் ஓகே பாருங்க. ஸோ இப்போ இவங்க 3 பேர் தான் நல்லா பண்றாங்க அப்படின்னு வருது. சரி, இதுல இல்ல இதுல மட்டுமே பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா டாப் போயிட்டு டாப் 10 அப்படின்னு கொடுத்துட்டு 2 அப்படின்னு சொல்லி கிரீன் ஃபில் கொடுத்து பாருங்க, உங்களுக்கு இது மாதிரி வரும். பெரிய பிவட் டேபிள் நீங்க அனலைஸ் பண்றச்சையும் சம்மரைஸ் பண்றச்சையும் உங்களுக்கு இந்த டாப் 10 ஆர் டாப் N 5, 6 என்ன வேணா இருக்கலாம். அப்படி கொடுக்கக்கூடிய ஃபில்டரிங்கும் இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம 3வது ஃபீச்சர் பார்த்துட்டோம். வாங்க இப்போ நம்ம அடுத்ததை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் நம்ம என்ன பார்த்தோம், கஸ்டம் லிஸ்டிங் பார்த்தோம். அடுத்தது டாப் 10 ஃபில்டரிங் பார்த்தோம், டாப் 10 ஆர் டாப் 2 whichever you want. டாப் 3 கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது, இப்போ நீங்க ஒவ்வொரு வாட்டியுமே ஒரு ஃபார்முலா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா இங்க போய் நான் ஆல்ரெடி ஒரு 1000 அப்படின்னு ஒரு நம்பர் வச்சிருக்கேன். இப்போ இந்த பிவட் டேபிள்ல இருந்து
நான் இந்த 1000யும் இதுல வரக்கூடிய நம்பரையும் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதை செலக்ட் பண்ண வச்சு உங்களுக்கு எப்பவுமே கெட் பிவட் டேட்டா அப்படின்னு தான் வரும். எனக்கு அப்படி வேண்டாம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இதை மேலே ட்ராக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கூட இங்கே பாருங்க இதே நம்பர் தான் வருது. அதுவே நான் என்ன சொல்லணும்னா இங்கே இருக்கிறது அப்படியே ஆட் பண்ணிட்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் 500 நான் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். 600 ஃபர்னிச்சர் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். 700 நான் வந்து ஸ்டேஷ்னரி ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. சரிங்களா? ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டு வந்துடுவோம். ஈக்குவல் டு இங்கே போட்டுட்டு நான் என்ன பண்ணேன்னா ஈக்குவல் டு இதையும் எனக்கு ஆட் பண்ணி கொடு அப்படின்னு நான் ஒரு இடத்துல ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஒரு டேஷ்போர்ட்லயோ ஏதோ ஒரு இடத்துல. அப்போ நீங்க இதை ட்ராக் பண்ணி பாக்குறச்சு எல்லாமே 135 வருது. பட் நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இது உங்களுக்கு Q3 சொல்லும்போது Q4 Q5 அப்படின்னு வரணும் இல்லைங்களா? ஸோ எனக்கு இங்க அது வரலையே, இது மாதிரி வருதே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கெட் பிவட் டேட்டான்றது நிறைய விஷயத்துல யூஸ் ஆகும். ஆனா உங்களுக்கு அது வேண்டாம், அதை ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது எப்படி ஆஃப் பண்றதுன்றதை பார்க்கலாம். pivot table கிளிக் பண்ணிட்டு அனலைஸ் போயிட்டு pivot table கிளிக் பண்ணிட்டு நம்மோட இந்த ஆப்ஷன்ஸ் கீழே ஜென்ரேட் கெட் pivot டேட்டா அப்படின்றது டிக் ஆயிருக்கும். இதை எடுத்து விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. இப்போ நம்ம கொடுத்து பார்ப்போம் பாருங்க. ஈக்குவல் டு 135 இங்க பாருங்க Q3ன்னு வருது. அப்போ நான் இதை ட்ராக் பண்றச்ச எனக்கு ஆட்டோமேட்டிக்கா 186 1145 அப்படின்னு வந்திருக்கு. கெட் பிவட் டேட்டா அப்படின்னு சொல்றது உங்களுக்கு இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நிறைய விதத்துல யூஸ் ஆகும். இப்போ நம்ம இந்த ஜென்ரேட் கெட் பிவட் டேட்டா அப்படின்றது எப்படி ஆன் பண்றது ஆஃப் பண்றது அப்படின்ற ஃபீச்சர் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுனால இதோட இங்க ஸ்டாப் பண்ணிப்போம். ஸோ இதுதான் நம்மோட கெட் பிவட் டேட்டா அப்படின்னு சொல்றத ஸ்டாப் பண்றது எப்படி அப்படின்றது. அடுத்த ஃபைனல் ட்ரிக் என்ன அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம இந்த 1466 இல்ல 1145 அப்படின்றது என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம இது மாதிரி டபுள் கிளிக் பண்ணோம்னு சொன்னா அதோட டீடைல் நமக்கு இங்க வரும். கரெக்ட்டுங்களா? ஆனா சில நாட்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா நம்ம இதை இன்னொருத்தவங்களுக்கு இந்த டேட்டாவை கொடுக்க போறச்சு வெறும் சமரி மட்டும் அவங்க பார்த்தா போதும், டீடைல் அவங்க ஓபன் பண்ணி பார்க்க கூடாது. ஏன்னா இந்த டேட்டாவையே நீங்க மறைச்சு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ அவங்களுக்கு அந்த டீடைல் தெரியக்கூடாது. சமரி மட்டும் நான் கொடுத்தா போறோம் நீங்க டிசைட் பண்றீங்கன்னா அது எப்படி நம்ம பிவட் டேட்டால ஸ்டாப் பண்ணலான்றத பார்க்கலாம். நீங்க அப்போ பிவட் டேபிள் அனலைஸ் போயிட்டு பிவட் டேபிள் ஆப்ஷன்ஸ் போயிட்டு டேட்டா போயிட்டு இங்க எனேபிள் ஷோ டீடைல்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த டிக் எடுத்து விட்டீங்கன்னு சொன்னா இங்க வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஓபன் ஆகாது. ஸோ இப்படிதான் அந்த ஷோ டீடைல்ஸை நீங்க ஆஃப் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ் பண்ணும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் அப்படியே நினைச்சீங்க நம்ம வீடியோஸ் ஒரு லைக் போடுங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோஸை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.